திருப்பரங்குன்றம் தீபம் வழக்கில் மன்னிப்பு கேட்ட அதிகாரிகள். மக்களை ஏமாற்ற மன்னிப்பு எனும் நாடகம் அரங்கேறியதாக குற்றச்சாட்டு. ஹைகோர்ட் உத்தரவிட்டும் தீபம் ஏற்றாமல் கலவரத்தை தூண்டியதாக அரசு மீது குற்றச்சாட்டு. சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் திருப்பரங்குன்றம் தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. கலெக்டர் பிரவீன்குமார், மாநகர் போலீஸ் கமிஷனர் லோகநாதன், துணை கமிஷனர் இனிகோ திவ்யன், கோயில் செயல் அலுவலர் நாராயணன் உள்ளிட்டோர் நேரிலும், தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் ஏடிஜிபி ஆகியோர் காணொலி வாயிலாகவும் ஆஜராகினர். வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவை ஏன் கலெக்டர் செயல்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். கலவரம் ஏற்படும் சூழல் இருந்ததால் 144 தடை உத்தரவு பிறப்பித்ததாகவும், கோர்ட் உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற எந்த எண்ணமும் இல்லை எனவும், இதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கூறுவதாகவும் அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பார்த்துக் கொள்கிறேன் என கூறிய அதிகாரி யார் என நீதிபதி சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் கூடுதலாக பதில் மனு தாக்கல் செய்ய மேலும் கால அவகாசம் வேண்டும் என அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை மார்ச் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர், ஆணையர், இணை ஆணையர், அதே மாதிரி கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இவர்கள் எல்லாருமே கூட வர வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உட்பட பாக்கி இருக்கக்கூடிய மொத்தம் 4 பேர்களும் அவங்களுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தாங்க. அந்த பிரமாண பத்திரமானது வாசிக்கப்பட்டது. சீனியர் கவுன்சில் அவங்களுடைய சீனியர் கவுன்சில் வாசித்தாங்க. அதில் 2 விஷயம் உண்மைக்கு புறம்பான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் அதை எந்த விஷயங்கள் என்று கருத்தில் கொள்ளும். அங்கே ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் திரண்டது. அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாச்சு. குறிப்பாக இந்து முன்னணிய பேரை பயன்படுத்தி ஒரு அவதூறு செய்வது போல ஒரு வார்த்தைகளும் அதில் பயன்படுத்துது. அங்கே இந்து ஃப்ரண்ட் உட்பட சில அமைப்புகளாக சேர்ந்து கொண்டு அங்கே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தினார்கள் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய 16 கால் மண்டபத்தை இங்கே இருக்கக்கூடிய அறிவார்ந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மலைக்கு போகக்கூடிய அடிவாரத்தினுடைய அருகாமையில் கூட போகலை. 16 கால் மண்டபத்துக்கிட்டையும், அதே மாதிரி அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் கோவில், அதிலிருந்து அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ரோடு, அதுக்கு அந்த பக்கம், அங்கேருந்து தான் 2 பக்கமே மக்கள் பக்தர்கள் திரண்டிருந்தாங்களே தவிர்த்து 16 கால் மண்டபத்துக்கிட்ட இருந்து மிகப்பெரிய நாமாவளி இந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடி பஜனை பாடிட்டு இருந்தாங்க. தீபத்தை கீழே இருந்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கமே தவிர்த்து, ஏன்னா அரசாங்கம் ஆரம்ப கட்டத்திலேருந்து அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய கோவிலுடைய தரப்பு அவர்கள் விளக்கேற்றணும்னு தான் நாம் சொன்னோம். நாங்கள் போய் ஏற்றணும்னு சொல்லவே இல்லை. எங்களுடைய ப்ரேயரே என்னவாக இருந்தது, எங்களுடைய வேண்டுதலே என்னவாக இருந்தது, நீங்கள் ஏற்றணும் அப்படி சொல்லிட்டு தான் 6:15 மணி வரைக்கும் அங்கே எல்லாருமே காத்திருந்தோம். 6:15க்கு பிறகு நீதிமன்றம் இங்கே CISF பாதுகாப்போட மீண்டும் 2வது உத்தரவு போட்ட பிறகு அந்த சமயத்தில் தான் 10 பேரை அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு மாண்பமை நீதிமன்றம் சொன்ன பிறகு தான் நம்ம பக்கத்தில் போனோம். ஆனால் இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நாவல் போன்ற ஒரு கதையை கட்டுக்கதையை இது பண்ணி அதில் அபிடவிட்டாக மாற்றி இங்கே மக்கள் திரண்டாங்க. ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. ஆகையினால எங்களுக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை அவமதிக்கணுங்கிற நோக்கமெல்லாம் கிடையாது. நாங்கள் அந்த சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அதிகாரிகள் தரப்புலேருந்தும் அந்த ரெவென்யூ தரப்புலேருந்தும் தகவல்கள்லாம் வந்ததுனால தான் நாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக நாம் அதை செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படி சொல்லிட்டு இவர் அஃபிடவிட் கொடுத்தாங்க. தொடர்ச்சியாக வெவ்வேறு விஷயங்கள், வாதங்கள் இன்றைக்கி கோர்ட்டில் வந்தது. மாண்புமிகு நீதியரசர் ஐயா சுவாமிநாதன் அவர்கள் சில விஷயங்களை கேட்டுக்கொண்டாங்க. மிகப்பெரிய கேள்விகள், அதாவது ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு யோசிக்க வேண்டாமா, அவருக்கு புத்தி இல்லையாங்கிற அளவுக்கு கூட கேட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர்களெலாம் மெழுகப்பட்டு ஒரே மாதிரியான ஒரு அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கையில் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. மீண்டும் கூடுதலாக பிரமாண பத்திரம் அஃபிடவிட் தாக்கல் செய்கிறேன்னு சொன்னதுனால வரக்கூடிய மார்ச் மாதம் 2ஆம் தேதி அந்த அன்னைக்கு மீண்டும் கால அவகாசம் கொடுத்து மீண்டும் கோர்ட்டில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நீதியரசர் அவர்கள். இதில் ஒரு 2-3 விஷயம் நாம் அவர் சொல்கிற போது, இந்த
ஒரு மேல்முறையீடு அரசாங்கம் செய்யுதுன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குது. ஆனால் கோயிலுடைய நிர்வாகம் மேல்முறையீடு செய்கிறதெல்லாம் எவ்வளோ இதுவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சார். அதே போல் இந்த 2 நீதியரசர்கள் அமர்ந்த அந்த அமர்வுலேயும் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பாயிருக்கு. அப்போது ஒரு வார்த்தை சொல்கிறம்போது நீதியரசர் அவர்கள் இந்த ஐயா சுவாமிநாதன் அவர்கள் சொல்கிறம்போது சொன்னாங்க, நீங்கள் மேல்முறையீடு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வேணால் இந்த கோர்ட் அவமதிப்பு நடவடிக்கையை நாங்கள் நிறுத்திடுறோம் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னாங்க. ஆனால் உடனே அங்கேருந்து அரசு தரப்புலேருந்து அவருடைய தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள்லாம் ஒரு மழுப்பிலான பதில் சொன்னாங்க. அவருடைய நோக்கம் தெளிவாக இருந்திருக்கு. இந்த ஆண்டு தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது, அதை எப்படியா தள்ளி போகணும் அப்படி சொல்லிட்டு முடித்து அது ஓரளவுக்கு அந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த நீதித்துறையின் பேரில் நாம் வைத்திருக்கக்கூடிய அபரிமிதமான நம்பிக்கை, ஒட்டுமொத்த இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தை காக்கின்ற மிகப்பெரிய தூணான நீதித்துறையினுடைய தீர்ப்பை பக்தர்கள் மிகப்பெரிய மதிப்போடு வணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். அதனால் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுறதுக்கான முயற்சிகள் நடக்கும். ஆனாலும் கூட இவர்கள் மீண்டும் மேல்முறையீடிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கண்டெம்ட், இந்த கோர்ட் அவமதிப்பு வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் பக்தர்களை இழிவுபடுத்தியிருக்கிறார்கள். 100 ஆண்டுகளாக தீபமேற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த பக்தர்களினுடைய செயலை கேவலமாக சித்தரிச்சிருக்காங்க. அங்கே என்னமோ திரண்டாங்க, இவங்களால் இன்னொரு தரப்புக்கு ஆபத்து வரும், அங்கே எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு இத்தனை காலத்தில் அந்த தீர்ப்பு 1ஆம் தேதி டிசம்பரில் வந்ததுலேருந்து கடைசியாக இரட்டை அமர்வில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதியினுடைய அந்த தீர்ப்பு வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த மக்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மக்களுடைய உண்ணாவிரதமாக இருக்கட்டும், வெவ்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போ திட்டமிட்டு மீண்டும் நீதிமன்றத்தில் ஒரு புரட்டான பொய்யான தகவல்களை அரசாங்கம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம், நிபந்தனையற்ற மன்னிப்பு இதுதான் ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்முடைய கேள்வி என்ன, நிபந்தனையற்ற மன்னிப்பு ஒரு சாதாரண வெகுஜன மக்கள் ஏதாவது குற்றம் செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிபந்தனையற்ற மன்னிப்பை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா, இந்த காவல்துறை ஏற்றுக்கொள்ளுமா, இந்த மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளுமா? அப்போ நிபந்தனையற்ற மன்னிப்பு, தப்பு செய்துட்டா நீங்கள் உயர் பதவியில் இருக்கீங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஐயோ நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த கோர்ட்டை ஏமாற்றுவதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகம் என்று தான் பக்தர்கள் கருதுகிறார்கள்.